மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் மேற்கு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சத்தியமங்கலத்தில் மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்ற உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு சாலையினுடைய இரண்டு மருங்கையும் திரண்டிருக்கக்கூடிய பெண்களும் கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக ஆட்சியில் இருந்தபோது செய்த மக்கள் நல திட்டத்தை மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். சாலையிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஏராளமானோர் முளைப்பாரி எடுத்தும் மலர்களை தூவியும் சாலையினுடைய இரண்டு மரங்களும் உற்சாகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூரண கும்ப மரியாதையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சத்தியமங்கலத்திலே நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சாலையினுடைய இரண்டு மரங்களும் சத்தியமங்கலம் அந்த பகுதியே மக்கள் வெள்ளத்திலே இன்றைக்கு சம்பிக்கிற அளவிற்கு மக்கள் ஏராளமான கூட்டம் அந்த பகுதியில இரண்டு சாலையினுடைய இரண்டு புறங்களிலும் மலர்களோடு நின்று வானிலிருந்து மழையை தூவுவது போல வர்ண பகவான் பெண்கள் அனைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சத்தியமங்கலத்திலே பிரம்மாண்டமான முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திலே உரையாற்றுவதற்காக ஏராளமான பேனர்கள், கட் அவுட்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் மக்கள் மனங்களிலே நிலைத்த புகழோடு நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று பேரறிஞர் அண்ணா ஆகியோரோடு திருவுருவம் படுத்த அந்த பதாதைகள் ஏராளமாக வழிநடைகளும் அந்த அதே போன்று விழா நடைபெறக்கூடிய இடத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. பன்னீர் கரும்பு, ஏராளமான பன்னீர் கரும்புகள் பச்சை பசேல் என்றும், அதே போன்று தென்னம்பாளைகள், அதே போன்று வாழை மர தோரணங்கள் என பசுமையாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த எழுச்சி பயணமானது மக்களுக்கான ஒரு விடியல் பயணமாக, மக்களுக்கான ஒரு எழுச்சி பயணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு தமிழகத்தில் 2026 அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகமே தயாராகி இருப்பதை இந்த மக்கள் வெள்ளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. தீய சக்தி திமுக இன்றைக்கு மக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் நினைத்து பார்த்து இன்றைக்கு இந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள், தென்னை விவசாயிகள், வாழை விவசாயிகள், பாக்குமர விவசாயிகள், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள், அந்த தொழிற்சாலைகளை பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களை இயக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் திரண்டு இரட்டை இலையை கையிலே காண்பித்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மிகப்பெரிய அளவிலே உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் நிறத்திலே அந்த சாமந்தி மலர்களை அவர்கள் தூவுகிற அந்த காட்சி, வானிலிருந்து அந்த மழை துளிகள் விழுவது போல மஞ்சள் நிறத்திலே அந்த மலர் இதழ்கள் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான ஒரு மகத்தான இயக்கம், 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக அந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரமாக 181 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை நேரிலே சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை, குறிப்பாக விவசாயிகளை, நெசவாளர்களை, மீனவர்களை, உட்பட தொழிலாளர்களை, அதே போன்ற அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை,
அதே போல மீனவர்களை என ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு அவருடைய கோரிக்கையை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். 2026 அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவோடு யோகோபித்த ஆதரவோடு ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இந்த எழுச்சியான வரவேற்பு தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திலே மாவட்ட கழக செயலாளராக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய A.K. செல்வராஜ், அதே போன்று இந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பண்ணாரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளராக இருக்கக்கூடிய சசி பிரபு, அதே போன்று தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கருத்திருவன் உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், இன்றைக்கு சத்தியமங்கலம் பகுதியை முழுகின்ற அளவிற்கு சத்தியமங்கலம் பகுதியை மக்கள் வெள்ளத்திலே ரொம்ப அலைகடல் போல திறந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை கொண்டிருக்கிறார்கள். தாரை தப்பட்டை முழங்க உற்சாகமான நடனங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு மக்கள் வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உற்சாகமான வரவேற்புக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே ஆட்சியில இருந்தபோது பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களுடைய எழுச்சி இந்த மக்கள் வெள்ளத்தின் காட்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் பாஜக, அதே போன்று பாமக, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். சத்தியமங்கலம் இந்த பகுதியை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய உரையை கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று மக்கள் எழுச்சியான ஒரு வரவேற்பனை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே இன்றைக்கு எதிர்கட்சியாக மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய, மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தந்திருக்கக்கூடிய, மக்களுக்கு பல்வேறு செயல் திட்டங்களை செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உற்சாகமான வரவேற்பினை இந்த மக்கள் இந்த பகுதியிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய வெள்ளத்திலே அலைகடல் போல திறந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற, தமிழகத்திலே நடுத்தட்டு மக்கள் ஏற்றம் பெற, தமிழகத்திலே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொடுத்து அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய தலைமகனாக, மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இன்றைக்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பினை இன்றைக்கு அதிமுகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திலே சத்தியமங்கலத்திலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில இன்றைக்கு எழுச்சியான இந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு அவர் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். தற்போது சத்தியமங்கலம் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் A.K. செல்வராஜ் தலைமையிலே உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மா பேரவை இணை செயலாளராக இருக்கக்கூடிய சசி பிரபு, அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த கருத்திருமன் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி, அதே போன்று அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகள் உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை பேசப் போகிறார், மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை அறிவிக்கப் போகிறார் என்பதை இன்றைக்கு பார்ப்பதற்காக கேட்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், பேச இருக்கிறார்கள். அந்த உரையை கேட்பதற்காக இங்கே ஏராளமான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். இன்றைக்கு பண்ணாரி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்க விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது.
சத்தியமங்கலம் முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களாக, நிர்வாகிகளாக, பெண்களாக, இளைஞர்களாக உற்சாகமான ஒரு வரவேற்பினை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த உற்சாக வரவேற்பு மத்தியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். அந்த காட்சியினை நாம் தற்போது பார்க்கலாம்.